ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இப்படி எடுத்துக்கலாம். பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாலை நேர சிற்றுண்டி, அதாவது ஸ்நாக்ஸ் வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கோதுமை ரவை அடை இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஈவினிங் நேரமாக நம்ம ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த அடை எப்படி செய்யறதும் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். கோதுமை ரவை அடை செய்ய தேவையான பொருட்கள்: புழுங்கல் அரிசி 1/2 கிலோ, துவரம்பருப்பு 1/4 கிலோ, கோதுமை ரவை 1/4 கிலோ, வரமிளகாய் 25 கிராம், சீரகம் 10 கிராம், தேவையான அளவு உப்பு, சின்ன வெங்காயம் 1/2 கிலோ, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி இலை சிறிதளவு, தேங்காய் 1, சோடா உப்பு சிறிதளவு. கோதுமை ரவை அடை செய்ய தேவையான பொருட்களில் பார்த்திங்கன்னா, நம்ம அரிசி 1/2 கிலோ எடுத்திருக்கோம். இது புழுங்கல் அரிசி எடுத்திருக்கோம். அதாவது இட்லிக்கு எந்த அரிசி நீங்கள் சேர்ப்பீங்களோ, எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, புழுங்கல் அரிசி நம்ம 1/2 கிலோ எடுத்திருக்கோம். அது கூட துவரம்பருப்பு எடுத்திருக்கோம். இதை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா 3 முறை கழுவிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சுக்கணும். நம்ம ஈவினிங் செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம மதியமே இந்த ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு நம்ம சாயந்தரம் நேரம் அரைச்சி உடனே நம்ம இது செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அரிசியும் பருப்பும் நல்லா ஊற வச்சுருக்கிறோம். நல்லா 3 முறை கழுவிட்டு ஊற வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் 1 எடுத்திருக்கோம். இந்த தேங்காய் உடைச்சிட்டு நம்ம திருவி எடுத்துக்கலாம். தேங்காய் அரிசி எல்லாமே ஒன்றா தான் ஆட்டணும், அதனால் இதை திருவிக்கலாம். தேங்காயெல்லாம் நம்ம திருவி எடுத்தாச்சு. இதை நம்ம அரிசி கூடவே போட்டு ஆட்டிக்கணும். அடுத்தது இந்த சின்ன வெங்காயத்தையும் நம்ம உரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உரித்த வெங்காயத்தை நம்ம பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம போட்டு அரைக்கத்தான் போகிறோம், அதனால் பொடியாக கட் பண்ணணுங்கிறது இல்லை, கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் நம்ம கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம கொத்தமல்லி தலையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசியும் பருப்பும் நம்ம 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நம்ம 3 முறை கழுவி எடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேங்காயும் திருவி வச்சுருக்கிறோம், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம், வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம அரைக்கணும். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கலாம். இது கிரைண்டரில் கூட நம்ம போட்டு அரைச்சிக்கலாம், மிக்ஸி ஜாரில் வேணாலும் நம்ம அரைச்சிக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறது இல்லை, ஓரளவுக்கு பருபருன்னு அரைக்கணும், அதனால் நம்ம மிக்ஸிலே போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம அடுத்தது எடுத்து வச்சுருக்க தேங்காயும் கொஞ்சம் அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கலாம்.
மாவெல்லாம் நல்லா அரைச்சாச்சு. அது கூட பார்த்திங்கன்னா கடைசி மாவில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து 1-2 தான் அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அது கூட நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு எடுத்துருக்கனால இதிலே போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் எல்லாமே போட்டு அரைச்சாச்சு. இப்போ நம்ம எல்லா மாவும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ எல்லாமே நம்ம ஒன்றா கலந்துட்டு அது கூட பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்குது. அதனால் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க கோதுமை ரவையை போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறும் பொழுது இந்த ரவை ஊறும்போது தண்ணி கரெக்டாக இருக்கும். அந்த அடை தட்டி எண்ணெயில் போடுற அளவுக்கு கரெக்டாக வந்துடும். அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பிசைஞ்சு வச்சிடலாம். நம்ம அது கூடவே எடுத்து வச்சுருக்க சீரகத்தை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை, அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்துட்டு நம்ம தட்டு வச்சு மூடி ஒரு அரை மணி நேரம் விட்டுறலாம். அப்போ அந்த ரவை வந்து நல்லா ஊறி கரெக்டான அடை பதத்துக்கு மாவு கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம எல்லா மாவும் நல்லா சேர்த்து இந்த ரவை, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இதை வந்து அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அடை செஞ்சுக்கலாம். நம்ம இப்போ அடைக்கி மாவு பிசைஞ்சு வச்சு அரை மணி நேரம் ஆகிடுச்சு. நல்லா ஊறி இருக்குது மாவு. இப்போ வந்துட்டு அது செய்யறதுக்காக நம்ம வடை சட்டி வச்சுட்டு அதில் வந்து 1 லிட்டர் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அடை போடுறதுக்காக எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. நம்ம இந்த மாவில் ஒரு பிஞ்ச், அதாவது கொஞ்சமாக வந்து சோடாப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோடாப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த அடை மாவுகளை இப்படி நம்ம வந்து உருட்டி வச்சுக்கலாம். மாவு அரைக்கும் போதே கொஞ்சம் தண்ணி கம்மியாக அரைச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இல்லை ரொம்ப தண்ணியாட்டு இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் கரெக்டான பதத்துக்கு எடுத்துக்கலாம். அடை வந்து தட்டுறதுக்கு இலை இருந்தால் வச்சுக்கலாம், அல்லது வந்து பாலித்தீன் கவர் கூட வச்சுக்கலாம், அல்லது இந்த மாதிரி நம்ம கையிலேயே கூட எண்ணெயை தடவிட்டு நம்ம இந்த மாதிரி தட்டி அடை போட்டுக்கலாம். எண்ணெய் அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம நின்று எரியும் போது நமக்கு கரெக்டாக வேகும். இல்லாட்டி மேலே வந்து கிறிஸ்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ளே வந்து மாவு வேகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு போட்டுக்கலாம். ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இப்படி எடுத்துக்கலாம். நம்ம சின்ன சின்னதாக தட்டி போட்டுக்கலாம்.
தட்டி போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன இலை இருந்தால் கூட போதும். அதை ஈஸியாக நம்ம எண்ணெய் தடவிட்டு அதில் தட்டினோம்னா எடுத்து போடுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை கையிலையும் தட்டலாம், இல்லை ஏதாவது கவர் வச்சும் கூட நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி உப்பி நல்லா வரும். உங்களுக்கு கொஞ்சம் லேசாக தட்டினோம்னா நல்லா உப்பி வரும். இப்போ நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான கோதுமை ரவை அடை. இந்த அடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடை தோசைனா அது தோசை ஊற்றுவோம். இது வந்துட்டு நம்ம வடை மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. இதை நீங்கள் ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.